ஹலோ கைஸ், குட் மார்னிங். இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6:04 ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம neetcode.ioங்கிற வெப்சைட்டில் இருக்க பிளைண்ட் 75லேருந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 1 bits ஓகே அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் neetcodeல இருக்குது. அதுதான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் போயிட்டு எங்கே பார்க்கலாம் அப்படின்னா neetcode.io இங்கே போனீங்கன்னா உங்களோட ப்ராக்ரஸை நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் கொடுங்க. ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ள வேறு ஏதாவது ஆப்ஷன் செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா பிளைண்ட் 75 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா பிட் மேனிப்புலேஷன். ஓகே, நான் வந்து எப்பயுமே ஒன்று ஃபாலோ பண்ணுவேன். அது என்னென்னா இட் த ஃப்ராக் ஃபர்ஸ்ட். எது நமக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது இல்லை எது வந்துட்டு நமக்கு ஒர்க் பண்ண பிடிக்கலையோ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி முடிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் வர்றது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ நான் வந்துட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா பிட் மேனிப்புலேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 1 bits. இது வந்துட்டு ஒரு ஈஸி ப்ராப்ளம் neetcodeல. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணலாம். இந்த எக்ஸ்டர்னல் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக neetcodeலேயே ஓப்பன் ஆயிரும். ஸோ 191 நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஓகே, இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா given a positive integer n, write a function that returns the number of set bits in its binary representation, also known as the Hamming weight. இங்கே வந்துட்டு செட் பிட் வந்துட்டு எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. செட் பிட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு நம்பரோட பைனரி ரெப்ரசன்டேஷனில் இருக்க ஒன்ஸ், நம்பர் ஆஃப் ஒன்ஸை தான் வந்துட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அந்த ஒன்னை தான் வந்துட்டு நம்ம செட் பிட்டுன்னு சொல்லுவோம். இதுவே 0 இருந்துச்சுன்னா செட் பிட் கிடையாது, 1 இருந்துச்சுன்னா செட் பிட். ஓகே, இப்போ இன்புட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு டெசிமலில் தராங்க. இன்புட் n = 11, அது வந்து ஒரு டெசிமல். அதுக்கடுத்து அவுட்புட்டையும் நம்ம ஒரு டெசிமலில் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸ் we are getting int as input and returning int as output. Okay, the input binary string 1011 has a total of 3 set bits. ஓகே, நான் சொன்ன மாதிரி 1ங்கிறது செட் பிட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது 11 கொடுத்துருக்காங்க. அதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா 1011 வரும். அதில் 3 1 இருக்குது. ஸோ we are returning 3. அதே மாதிரி தான் இங்கே n = 128. 128ஓட பைனரி ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1000000. இதில் எத்தனை 1 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1 தான் இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து நம்ம 1ன்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று எப்படி மாடுலஸ் எடுக்கிறது, இன்னொன்று எப்படி ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மாடுலஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும்ல. இப்போ வந்துட்டு n = 5ன்னு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வைங்களேன். n = 5ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ n மாடுலோ 5 அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n மாடுலோ 2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, n = 5ன்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ 5 மாடுலஸ் 2 அப்படின்ட்டு வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா 5/2 பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு ரிமைண்டர் வரும்ல. இப்போ 5/2 அப்படின்னு பண்ணோன்னா நம்ம 2 2 4ன்னு வரும், ரிமைண்டர் 1ன்னு வரும். ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு ரிசல்ட், இந்த இடத்துல ரிசல்ட் வந்துட்டு 1ன்னு வரும். ஓகே, ஏன்னா நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம், அதோட ரிமைண்டர் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் வந்து மாடுலஸ் ஆப்ரேஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன். உங்களுக்கு ஜாவாவில் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும்? இப்போ 1011 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே 11ஓட பைனரி ஃபார்ம். ஓகே, டெசிமல் 11. ஓகே, இப்போ நீங்கள் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1011 ரைட் ஷிஃப்ட் பை 1 பிட். ஓகே, இப்போ இதில் 4 பிட்ஸ் இருக்குது. ஓகே, பைனரி ரெப்ரசன்டேஷனில் ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு பிட்டுன்னு நம்ம சொல்லுவோம். 1011 அப்படின்னா 4 பிட் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுறோம். இப்போ ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1011 அப்படிங்கிற ஒவ்வொரு பிட்டும் ஒவ்வொரு டைம் ரைட் சைடில் மூவ் ஆகும். ஓகே, ஸோ உங்கள் லாஸ்ட் பிட்டை நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்க. ஓகே, லாஸ்ட் பிட்டு காணாமல் போயிடும். அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி இருக்க பிட், அதாவது இந்த 1 பிட் வந்துட்டு
ரைட்டில் ஒரு பிட் வந்துட்டு மூவ் ஆகும். ஓகே, ஸோ 1 லாஸ்ட் டிஜிட்டாக 1 வந்துடும், அதுக்கு முன்னாடி டிஜிட்டாக 0 வந்துடும், அதுக்கு முன்னாடி டிஜிட்டாக 1 வந்துடும். இப்போ நமக்கு வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்க ஒரு டிஜிட்டை நம்ம தூக்கிட்டோம், அதாவது லாஸ்ட்டில் இருக்க 1 பிட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். மற்ற எல்லா பிட்டையுமே வந்துட்டு ஒரு பிட் நம்ம வந்துட்டு ரைட்டில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி வந்துட்டு நமக்கு ஒரு கேப் இருக்கும், அதை வந்து நம்ம 0ல் ஃபில் பண்ணோம். ஓகே, லெஃப்ட் மோஸ்ட் பிட் வந்துட்டு எப்பயுமே 0வாக இருக்கும் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷனில். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரைட் பிட் ஆப்ரேஷன். இப்போ இதோட வேல்யூ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா 5ன்னு வந்துடும். ஓகே, 1015, அதாவது 5ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் தான் 0101. ஓகே, இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஓகே, இப்போ நம்ம 0101 நம்ம கண்டுபிடிச்சோம், அதே அப்புறம் நீ 5ன்னு சொன்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா பைனரியிலேருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அது வந்துட்டு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் லாஸ்ட் டிஜிட்லேருந்து எடுத்துக்கோங்க, 1 into 2 to the power இந்த லாஸ்ட் டிஜிட். ஓகே, இங்கே வந்து லாஸ்ட் டிஜிட் 1 இருக்கா, 1, அதுக்கு அடுத்த ப்ளஸ், இதை நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம், அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்க டிஜிட். ஓகே, 0 into 2 to the power 0, அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு டிஜிட் இருக்குது நமக்கு, 1 into 2 to the power 2. சாரி, ஆக்சுவலாக இங்கே 1 வரும், இங்கே 0 வரும், அது ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் நம்பர் வந்துட்டு 1 into அவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க நம்பர் இன்ட்டு 2 to the power 0, அதுக்கடுத்து 2 to the power 1, 2 to the power 2, இப்படியே வந்துட்டு நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும் அத்தனை டிஜிட்ஸை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் இதை வந்து நம்ம எது கூட இன்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இருக்க வேல்யூ 101 இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் 1 எடுக்கிறோம், இங்கே 1 போடுறீங்க, இன்ட்டு 2 to the power 0, அதுக்கடுத்து 0 இருக்குது, அதை வந்துட்டு 0 into 2 to the power 1. ஓகே, அதுக்கடுத்து 1 இருக்குது, 1 into 2 to the power 2. ஓகே, இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், ஈக்குவல் டு 1 into 2 to the power 0, anything 2 to the power 0ன்னு வந்துச்சுனாவே நமக்கு 1ங்கிற வேல்யூ 1 into 1 1 ப்ளஸ் 0 into 2 power 1, 2 power 1க்கு 2ங்கிறது தான் வேல்யூ, பட் இன்ட்டு 0 பண்ணுறோம், ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். அதுக்கடுத்து 1 into 2 to the power 2, 2 power 2 equal to 4, 4 into 1 4. ஓகே, அப்போ 1 plus 4 equal to 5ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஓகே, இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான பேசிக். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளம் சால்விங்க்கு உள்ளே போயிடலாம். ஓகே, இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்விங்க்கு ஜாவா தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்டு தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிளை வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, டிக்ளேர் பண்ணிட்டு டிஃபைன் பண்ணியாச்சு, இன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்தது இப்போ நமக்கு என்னென்னா n வந்துட்டு எப்பயுமே 0வாக இருக்கும். இப்போ நம்மளோட ஆப்ரேஷன், சாரி நான் இன்னும் ஸ்டெப்ஸை சொல்லலையும், ஸ்டெப்ஸில் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு டேக் மாடல்ஸ் by 2 increment a result and then right shift by 1. இதுதான், இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துடும். இப்போ வந்துட்டு பார்ப்போமா, வைல் இதில் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா n வந்துட்டு எப்பயுமே 0க்கு அதிகமாக இருக்கணும். ஓகே, எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா n 0வோட கம்மியாயிருச்சு இல்லை 0 ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல வந்துட்டு சாரி n வந்துட்டு 0 ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்துட்டு அதில் இருக்க எல்லா பிட்டுமே 0 0ன்னு தான் இருக்கும். இப்போ நம்ம 4 பிட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 0 0 0 0ங்கிறது தான் வந்துட்டு
ஜீரோவோட பைனரி ஃபார்ம். ஓகே, ஸோ நம்ம ஜீரோ வந்துட்டு என்னதான் நம்ம மாடலஸ் எடுத்தோம்னாலும் கடைசி வரைக்கும் நமக்கு ஜீரோங்கிற வேல்யூ மட்டும் தான் கிடைக்க போகுது. ஸோ நம்ம வந்துட்டு இக்னோர் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் n மாடுலஸ் 2 அப்படிங்கிற வேல்யூ. ஓகே, இப்போ வந்துட்டு ரிசல்ட்டில் நமக்கு ஆல்ரெடி ஜீரோன்னு இருக்கும், ரிசல்ட்டில் ஆல்ரெடி நமக்கு ஜீரோன்னு இருக்கும். n ஈக்குவல் டு 11 மாடுலஸ் 2. இதோட வேல்யூ வந்துட்டு என்னென்ன வரும், 0 ப்ளஸ் 11 மாடுலஸ் 2 நம்ம போட்டோம்னா 5 2 are 10, ரிமைனிங் வந்துட்டு 1 இருக்கும். ஸோ ரிசல்ட் வில் பி 1. இந்த இடத்துல ரிசல்ட்டுங்கிறது 1 மாறிடும். அதுக்கு அடுத்தது நம்ம n ஈக்குவல் டு 1, அதாவது என்னங்கிற நம்பரை 1ஆல் ரைட் ஷிஃப்ட் நம்ம பண்ண போகிறோம். சரி, ஒரு பிட்டை வந்துட்டு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். அப்படி நம்ம பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் 11ஓட பைனரி வேல்யூ வந்துட்டு எவ்வளோ இருக்கும்னா 1101ங்கிறது தான் 11ஓட பைனரி வேல்யூ. அதை நம்ம ஒரு பிட் ரைட் ஆப்ரேட் பண்ண போகிறோம், அதாவது ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0 ஃப்ரண்ட்டில் ஆட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டில் இருக்க 1 போய் சாரி ஐம் ஸோ சாரி, நம்ம 11ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் 1101 கிடையாது, 1011. ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஒரு பிட் வந்து ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூன்னா கடைசியில் இருக்க இந்த 1 வந்துட்டு காணாமல் போயிடும். அப்படி நம்ம காணாமல் போகும்போது நம்மளோட வேல்யூ வந்துட்டு 101ன்னு வரும். நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் சாரி இதோட டெசிமல் வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்குவல் டு 5ன்னு வரும். ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு n ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 0வா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எஸ், n ஈக்குவல் டு 5ன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு n ஈக்குவல் டு 0ங்கிறது பாஸ் ஆயிரும். மறுபடியும் ரிசல்ட்டுக்கு நம்ம வரும். ரிசல்ட்டில் ஆல்ரெடி நமக்கு 1ங்கிற வேல்யூ இருக்குது. n மாடுலஸ் 2 அப்படின்னு இருக்கா. இப்போ n மாடுலஸ் 2ங்கும்போது 5 மாடுலஸ் 2 5 மாடுலஸ் 2ன்னு இருக்கும்போது 2 2s are 4, ரிமைண்டர் 1ன்னு வரும். ஓகே, அப்போ ஆல்ரெடி நமக்கு ரிசல்ட்டில் 1ன்ற வேல்யூ இருக்குது. இப்போ இந்த 1 கூட அந்த 1 சேர்ந்து என் ரிசல்ட் ஈக்குவல் டு 2ன்னு ஆயிரும். ரிசல்ட்டோட இப்போ கரண்ட் வேல்யூ 2. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ n இஸ் ஓகே, இப்போ என்னோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 5ன்னு தெரியும். இப்போ 5ஐ ரைட் ஷிஃப்ட் நம்ம பண்ணுறோம். ஓகே, 0 1 0 1 ரைட் ஷிஃப்ட் பை 1 will be 0 0 1 0. இதுதான் வந்துட்டு நம்மளோட பைனரி ஃபார்ம். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட இப்போ கரண்ட் என்னாக இருக்கும். இப்போ கரண்ட் வேல்யூ வந்துட்டு என்னன்னு இருக்கும். சரி, கரண்ட் வேல்யூ n. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 0 0 1 0ன்னு இருக்கா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி டெசிமலாக மாற்றலாம். 0 0 1 0 ஈக்குவல் டு 0 இன்ட்டு 2 to the power 0 லாஸ்ட் டிஜிட்லேருந்து வரும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி டிஜிட் வந்துட்டு நமக்கு 1 இருக்குது. அப்போ 1 இன்ட்டு 2 to the power 1. ஓகே, அதுக்கு அடுத்தது 0 இன்ட்டு 2 to the power 2. ப்ளஸ் சேம் திங் தான் இங்கே மறுபடியும் முன்னாடி இன்னொரு 0 இருக்குது. அது நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் நான் போடுறேன். ஓகே, இங்கே நீங்கள் போடும்போது ஏன் அதை போடணும்னு அவசியம் இல்லைன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து 0வால் இன்டூ பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி போகிற எல்லா வேல்யூமே வந்து 0ன்னு தான் இருக்கும். 32 பிட்ஸ் இருக்குது அப்படின்னா 32 பிட்ஸுமே நமக்கு 0ன்னு தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 0 0ன்னு தான் வரும் நமக்கு இந்த ரெண்டு வேல்யூமே. இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து ப்ளஸ் பண்ணுவோம். 2 power 0 ஈக்குவல் டு 1 1 இன்ட்டு 0 0.
ஓகே. அப்போ 0 ப்ளஸ் 2 to the power 1, அப்போ 2ன்னு வரும். 2 into 1 1. அதுக்கடுத்து 0 into anything 0, 0 into anything 0. ஓகே. ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு இப்போ என்னென்ன ஆகும்னா n equal to 1 ஆயிரும். ஓகே. இப்போ மறுபடியும் வந்துட்டு வைல் லூப் மறுபடியும் உள்ள வரும். அப்போ 1 greater than 0, எஸ், கண்டிஷன் பாசஸ். அதுக்கடுத்து ரிசல்ட்டில் ஆல்ரெடி நமக்கு வந்து 2ங்கிற வேல்யூ இருக்குது. அப்போ 1 இப்போ வந்துட்டு எண்ணில் வந்துட்டு நமக்கு 1ங்கிற வேல்யூ இருக்குது. 1 மாடுலஸ் டிவைட் பை 1 மாடுலஸ் 2 அப்படின்னு வரும்போது நமக்கு ரிமைண்டர் 1ன்னு வரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி 2 இருக்குது. 2 + 1 வந்துட்டு 3 ஆயிரும். ரிசல்ட்டில் நமக்கு இப்போ 3ங்கிற வேல்யூ இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ எண்ணில் வந்துட்டு நமக்கு வேல்யூ வந்துட்டு 1 இருக்குது. ஒன்னோட ரெப்ரசன்டேஷன், பைனரி ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா 0 0 1, லாஸ்ட்டில் ஒரே ஒரு 1 இருக்கும். ஓகே. இதை வந்துட்டு நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த 1 வந்துட்டு நமக்கு காணாமல் போயிடும். கரெக்டாக? ஸோ இந்த லாஸ்ட் பிட்டை நம்ம தூக்குறோம். தூக்கும்போது அந்த இடத்துல 0ன்னு ஆயிரும். ஸோ ஃப்ரண்ட்லேயே நம்ம ஒரு 0 ஆட் பண்ணுறோன்னா மொத்தம் 4 0 வரும். இப்போ வந்துட்டு n equal to 0ன்னு ஆயிரும். நெக்ஸ்ட் வைல் லூப் போகும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஓகே. கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது நமக்கு ரிசல்ட்டில் 3ங்கிற வேல்யூ இருக்கும். என்னங்கிற வேரியபிளில் 0ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ரிசல்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ரிசல்ட், அவ்வளோதான். இப்போ நமக்கு 3ங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இது கரெக்டாங்கிறத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதுக்கு முன்னாடி ஒன்று மறந்துட்டேன். இதில் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கணும்ல. டைம் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு வந்துட்டு நமக்கு எவ்வளோ டைம் வந்துட்டு டென்டேட்டிவாக எடுக்கும். எக்ஸாக்டாக டைம் கிடையாது. டென்டேட்டிவாக வந்துட்டு எவ்வளோ டைம் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் நம்ம வந்துட்டு கொண்டு வருவோம். அதுதான் வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே. டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இப்போ நம்ம வைல் n equal to n greater than 0ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் லூப் போட்டிருக்கோம். ஓகே. இதுவே வந்துட்டு வேரியபிள்லேயும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வேரியபிளுக்கு எடுத்துக்கிற டைம் வந்துட்டு கான்ஸ்டன்ட் டைம் தான். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு 1ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஒரு வைல் லூப் போட்டிருக்கோம். அது வந்துட்டு எப்படி n இப்போ ஒரு 11 இருக்குன்னா 11லேருந்து 0 வரைக்கும் எடுத்துக்கும். ஓகே. அப்படின்னா 0லேருந்து 11 வரைக்கும் எடுத்துக்குன்னு தான் அர்த்தம். ஓகே. அப்போ இது வந்துட்டு n டைம்ஸ் எடுத்துக்கும். கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. It is just taking n times. ஸோ நம்ம பிகோ நோட்டேஷனில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா that will be bingo of n. ஓகே. அதுக்கு அடுத்தது இது வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதுக்கடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம எந்த ஒரு ஆக்சிலரி ஸ்பேஸும் யூஸ் பண்ணல. அதாவது எந்த டேட்டா ஸ்ட்ரக்சருமே நம்ம யூஸ் பண்ண கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வேரியபிள் தான். ரிசல்ட் வேரியபிள் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்துட்டு எப்பயுமே கான்ஸ்டன்ட் டைம் தான் எடுத்துக்கும். ஸோ தட் வில் பி ஆஃப் 1. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணுறேன். சொல்யூஷன் சப்மிட்டட். ஐ திங்க் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கீழே தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன்.